பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 39, 40 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற விதங்களை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அல்லவா? நாம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக எல்லா சூழ்நிலையிலேயும் விளங்கப்படுத்தி வாழ வேண்டும். அவருடைய உள்ளம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அவருடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது தேவனும் நம்மை பாதுகாக்கிறார். ஆம், நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தராலே வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அன்பரே, தேவனாகிய கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு தமக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். தேவனையே நம்பியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குரிய ஒத்தாசை நன்மை தேவனிடத்திலிருந்து வரும். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அவமாய் போகிறதற்கு அவர் விட்டுவிடுகிற தேவன் அல்ல. துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார். பொல்லாத மனிதர்களுடைய அம்புகள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளுகிறதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். உங்கள் உதவி இக்கட்டு காலத்தில் உங்கள் ரட்சிப்பு கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தேவன், நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் தப்புவித்து ரட்சிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறதற்கு ஏதுவாக ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் அப்படி வாழும் பொழுது நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியே எங்களை தப்புவிக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை ரட்சிக்கிற நல்ல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.